மாநிலங்களுக்கு ஆளுநர்கள் தேவையில்லை, எந்த மாநிலத்திற்கும் தேவையில்லை என்பதை வலியுறுத்தி இது எங்கள் குரலாக இருக்கக்கூடாது, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களின் குரலாக இது மாற வேண்டும். இந்தியர்கள் இந்த வெங்காயம் மாதிரி இந்தியர்ங்கிறத உரிச்சா அதுக்குள்ளார இந்து, இந்துத்துவம், பார்ப்பனர் என்று வருவான். உள்ளீடு அதுதான். இப்ப இந்தியா இருக்குன்னா எல்லாரும் இந்திய தேசியம். இந்திய தேசியங்கிறது என்னன்னா பார்ப்பனியத்தினுடைய அரசியல் முகம் தான் இந்திய தேசியங்கிறது. தேர்தல் மூலமாக ஆளுநரை தேர்ந்தெடுக்கட்டும் என்று சொன்னாங்க. அதுல ஒருத்தர் சொன்னார், தேர்தல் மூலமாக அந்தந்த மாநிலம் கவர்னரை தேர்ந்தெடுக்கட்டும், ஆனா அந்த கவர்னரை சட்டமன்றத்தில் 2/3 உறுப்பினர்கள் வாக்களித்து நீக்குவதற்கு அதுல வாய்ப்பு இருக்கணும். ஒரு சட்டமன்றம் நினைச்சா அந்த கவர்னரை நீக்க முடியணும். 30 பேர் இருந்தா 20 பேர் ஆதரிச்சா நீக்கணும். அப்படி ஒரு ப்ரொவிஷனோட அந்தந்த மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கலாம். நேத்து ஒரே பரபரப்பு. என்ன பஸ் ஸ்டாண்டில் நியூஸ் பேப்பர் விற்கிற இடத்துல இவ்வளவு கூட்டமா இருக்கே அப்படின்னு பார்த்தா, நெத்தியில பட்டை போட்டவனும் நிக்கிறான், நெத்தியில பட்டை போடாதங்கிற நாத்திகவாதியே நிக்கிறான், அரசியல்வாதியே நிக்கிறான், ஆன்மீகவாதியே நிக்கிறான். என்னங்க இது வித்தியாசமா இருக்கே அப்படின்னு அப்படி போய் கேட்டா, இல்ல இன்னைக்கு சனி பெயர்ச்சி, கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போறாரு சனி பகவான். நீங்க ஏங்க நிக்கிறீங்க? இல்ல இன்னைக்கு ரவி பெயர்ச்சி, தமிழ்நாட்டிலிருந்து மேற்கு வங்கத்துக்கு பேர்றாரு RN ரவி. மொத்தத்துல உண்மையிலேயே நேற்று ஒரு சனி பெயர்ச்சி நடந்திருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சியின் நிறைவாக நான் உங்களோடு சில செய்திகளை மட்டும் பகிர்ந்து கொள்கிறேன். தமிழக மக்கள் முன்னணியின் திருமுனை பொதுக்கூட்டம் இது. மாநிலங்களுக்கு ஆளுநர்கள் தேவையில்லை என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இங்கே தமிழக மக்கள் முன்னணி இந்த திருமுனை பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இதற்கு தலைமையேற்று தோழர் சுப்பு மகேஷ் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய ஆளுமைகள், பல்வேறு சமூக அரசியல் அமைப்புகளின் தலைவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். பல்வேறு அமைப்புகளின் தலைவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். நீண்ட பட்டியலாகத்தான் நான் பெயரை குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் அமைந்துவிடும். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய தமிழக மக்கள் முன்னணி ஒருங்கிணைப்பாளர்களே, வணக்கத்திற்குரிய ஐயா அயனாவரம் முருகேசன் ஐயா அவர்களே, எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கின்ற அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் பொழிலன் அவர்களே,
ஐயா பழனிராசன் அவர்களே, ஐயா கோ திருநாவுக்கரசு அவர்களே, தோழர் அருணாசலம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னால் உரையாற்றிய தோழர் நிலவழகன் உள்ளிட்டு தோழர் வேணுகோபால் உள்ளிட்டு மக்கள் அதிகாரம் தோழர் காளியப்பன், ஐயா நாகேஸ்வரன், தோழர் குணசேகரன், ஐயா சின்னப்ப தமிழர் என்று பட்டியல் நீளுகிறது. எனக்கு முன்னால் உரையாற்றிய, அரங்கிலே உரையாற்றாமல் அமர்ந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று ஒரே பரபரப்பு. என்ன, பஸ் ஸ்டாண்டில் நியூஸ் பேப்பர் விற்கிற இடத்துல இவ்வளவு கூட்டமா இருக்கே அப்படின்னு பார்த்தா, நெத்தியில பட்டை போட்டவனும் நிக்கிறான், நெத்தியில பட்டை போடாதங்கிற நாத்திகவாதியே நிக்கிறான், அரசியல்வாதியே நிக்கிறான், ஆன்மீகவாதியே நிக்கிறான். என்னங்க இது வித்தியாசமா இருக்கே அப்படின்னு அப்படி போய் கேட்டா, இல்ல இன்னைக்கு சனி பெயர்ச்சி, கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போறாரு சனி பகவான். நீங்க ஏங்க நிக்கிறீங்க? இல்ல இன்னைக்கு ரவி பெயர்ச்சி, தமிழ்நாட்டிலிருந்து மேற்கு வங்கத்துக்கு பேர்றாரு RN ரவி. மொத்தத்தில் உண்மையிலேயே நேற்று ஒரு சனி பெயர்ச்சி நடந்திருக்கு. ஆனா அதான் சனியம் போயிட்டாரே RN ரவி அப்படின்னா, இன்னொரு சனியம் இங்க வரும். நாம இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடணும்னா எந்த ஆளுநரும் நமக்கு வேண்டான்னு சொல்றதுதான். ஆளுநரே வேண்டாம், ஆளுநர் இருந்தே தீரணும் அப்படின்னு நினைச்சா நமக்கு கொஞ்சம் தன்மான உணர்வு குறைவுன்னு நினைக்கிறேன். இந்த மகாபாரதம் ராமாயணம்னு 2 இதிகாசம் உண்டு. அதுல ராமாயணத்துல ராமர் 14 வருஷம் காட்டுக்கு போயிடுவார். அவங்க அப்பா போக சொன்னாரு, அவர் போயிட்டாரு. 14 வருஷம் ராமர் போன உடனே மரியாதையா அந்த நாட்டை ஒழுங்கா ஒருத்தன் உட்கார்ந்து ஆளணுமா இல்லையா? பரதன் ராமனோட தம்பி இங்கேருந்து போய் அவரோட செருப்பு 2 வாங்கிட்டு வந்து அரியாசனத்தில் செருப்பை வச்சு செருப்புக்கு பட்டாபிஷேகம் பண்ணி 14 வருஷம் இந்த நாட்டை செருப்பு ஆளுது அயோத்தியா. மொத்தத்தில் ராமன் போயிருவான், ஆனா அவன் செருப்பு ஆளும். ஆங்கிலேய கவர்னர்கள், ஆங்கிலேயர்கள் போயிட்டாங்க, ஆனா அவங்க செருப்பு இங்க தொடர்ந்து ஆளுது. எதுக்குங்கிற கவர்னருங்கிற அந்த பதவியை பற்றி நாம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டி இருக்கு. கவர்னர், அதாவது தோழர் பொழிலன் கூட முதலே சொல்லி இருக்கிறார். நான் சொல்லுவத இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய திமுக கட்சிக்காரர்கள், அதிமுக கட்சிக்காரர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள், பிற கட்சிக்காரர்கள், நீங்க உங்களுடைய கோரிக்கையாக வைக்க வேண்டியிருக்கு. ஆளுநர் வேண்டாம், டெல்லி அயோக்கியத்தனம் பண்ணுது என்று டெல்லியின் மீது கல்லு விட்டெறியப்படுதுன்னா, பஞ்சாப் விட்டெறியுது, மேற்கு வங்கம் விட்டெறியுது, கேரளா விட்டெறியுது. ஆனா வலிமையா கல்ல விட்டெறிகிறது தமிழ்நாடு. அந்த வகையில் சரி, தமிழ்நாடு கைய கல்ல விட்டெறியுது. என்னன்னு விட்டெறியுது? இந்த ஆளுநர் வேண்டாம் அல்லது ஆளுநர் பதவி வேண்டாம், கோரிக்கை வலிமையாக வந்ததுன்னா அது வெற்றி அடையும். ஆளுநர் பதவி எதுக்குங்க என்ற கேள்வியை இன்னைக்கு மக்கள் மயமாக்கணும்.
திமுக தலைவர் திமுக காரங்களை கூப்பிட்டு சொல்லணும், ஐயா பழனிசாமி அதிமுக காரங்களை கூப்பிட்டு சொல்லணும், ஏன் நம்மெல்லாம் தமிழ் தேசிய இனம், இது ஒரு தேசிய இனம், உலகம் பூரா தேசிய இனம் தன்னைத்தானே ஆண்டுக்குது. ஆனா இந்தியாவில் மட்டும் தமிழ் தேசிய இனம், மலையாள தேசிய இனம், காஷ்மீர தேசிய இனம், மராட்டிய தேசிய இனம், இதெல்லாம் டெல்லியிலேருந்து ஒரு வந்து உட்கார்ற ஆளுநர்கிட்ட கையை கட்டிக்கிட்டு நம்ம நிக்கிறோம். அதாவது நாம தொடர்ந்து அடிமையா இருக்கிறோம். டெல்லியில யாரு ஆள்றா? நாம தான் எம்பி அனுப்புறோமே, மராட்டியனும் அனுப்புறானே, காஷ்மீரியும் அனுப்புறானே, அனுப்புறோம். ஆனா அதை ஆளுவது யாருன்னா எண்ணிக்கையில் அதிகமான இந்திக்காரர்கள், எண்ணிக்கையில் அதிகமான இந்துக்களை கட்டுப்படுத்தும் இந்துத்துவவாதிகள், இந்தியர்கள். இந்த வெங்காயம் மாதிரி இந்தியர்ங்கிறத உரிச்சா அதுக்குள்ளார இந்து, இந்துத்துவம், பார்ப்பனர் என்று வருவான். உள்ளீடு அதுதான். இப்ப இந்தியா இருக்குன்னா எல்லாரும் இந்திய தேசியம். இந்திய தேசியங்கிறது என்னன்னா பார்ப்பனியத்தினுடைய அரசியல் முகம் தான் இந்திய தேசியங்கிறது. அவன் தான் ஆண்டுகிட்டு இருக்கான். அப்ப நாம புரிஞ்சிக்க வேண்டியது, கோரிக்கையின் தொடக்கமே நாம ஒரு தேசிய இனம், நம்ம இன்னொருத்த ஆளக்கூடாது, நாம தான் நம்மை ஆண்டுக்கணும். தமிழ்நாட்டிலிருந்து நம்ம ஒரு பிரதிநிதி அனுப்புவோம். ஒரு மாநிலத்திலிருந்து வரக்கூடியவர்கள் ஒன்னா அமர்ந்து ஒரு இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அது நம்மை பிரதிநிதித்துவப்படுத்தணும். அப்படி இல்லாம அங்கிருந்து ஒருத்தனை அனுப்புவாங்களாம், ஆளுநர்னு பேராம். அந்த ஆளுநரு நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், எல்லாரும் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஓட்டு போட்டாச்சு, ஜனநாயக கடமையை ஆத்தியாச்சும்மா. இவன் ஜனநாயக கடமையை ஆத்தி தேர்ந்தெடுத்த எம்எல்ஏவெல்லாம் போய் உட்கார்ந்து ஒரு சட்டம் போடுவான். எல்லா எம்எல்ஏக்களும் சேர்ந்து சென்னையில் உட்கார்ந்து சட்டம் போடுவாங்க. ஆனா அது சட்டம் ஆகாது. கவர்னர் கையெழுத்து போட்டாதான் அது சட்டம். கவர்னர் என்ன செய்வனா, அத கப்பல் செஞ்சு வெள்ளாடுவாரு, அத கத்தி கப்பல் செஞ்சு பேரனுக்கு கொடுப்பாரு. பேப்பர் நல்ல பேப்பர்ல அடிச்சிருக்காங்க இந்த சட்டத்தை, மசோதாவை அப்படின்னு சொல்லிட்டு ஓடுற தண்ணியில ஓட விடுவான். கேட்க முடியாது. இத்தனை நாளுக்குள்ளார நீ அதை கையெழுத்திடணும்னு சமீப காலம் வரைக்கும், ஏப்ரல் 8ஆம் தேதி 2025 வரைக்கும் உச்ச நீதிமன்றமும் சொல்லல. ஆனா அப்படி சொன்னது தப்பு என்று நவம்பர்ல அதே உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டு, ஒரு கவர்னர்ங்கிறவங்க தெரிஞ்சுக்கோங்க, நம்ம எம்எல்ஏக்கள்லாம் எல்லாம் வெயிட் லிப்டர் மாதிரி ஆட்கள், சாதாரண ஆளு கிடையாது, பெரிய பெரிய ஆட்கள். நம்ம எம்எல்ஏக்கள்ல படிப்பாளிகள், மேதாவிகள் நிறைய இருக்காங்க, அரசியல் அனுபவம் உள்ளவங்களா இருப்பாங்க. எல்லாம் உட்கார்ந்து சண்டை போட்டு வெளிநடப்பு செஞ்சு ஆக்ரோஷமா மேஜையை குத்தி ஒரு மசோதாவை நிறைவேற்றுவாங்க. நிறைவேற்றி முடிஞ்ச உடனே 25 கிலோ எடை உள்ள ஆர்.என். ரவி 4ஆம் அடிச்சு 8ஆம் அடிச்சு பைக்குள்ள வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாரு. என்ன ஆச்சு? எங்க உங்க அதிகாரம்? ஜனநாயகம்னா நீங்க தேர்ந்தெடுத்தவங்க ஆள்றது தானே ஜனநாயகம். ஆனா ஒரு ஆளுநர், எந்த தொகுதியிலும் போட்டியிடாத ஆளுநர், உங்க ஊரு பஞ்சாயத்து போர்டு கவுன்சிலரா கூட ஆக தகுதியற்ற ஒரு ஆளுநர், அவரு உங்க மசோதாவை மடிச்சு பையில வச்சுக்கிட்டு போறாரு. கோபம் வல்லியா? நம்ம தன்மானம் அதுக்கு அதை ஏற்குதா? அப்படி என்றால்
ஆளுநர் பதவிங்கிறது நீக்கப்படணும். நீங்க உடனே கேட்க கூடாது இப்படி, அதான் மோசமான ஆளு ஆர்.என். ரவி அங்க மம்தா பானர்ஜிக்கு கொடைச்சல் கொடுக்க போயிருக்காரு, கொடைச்சல் கொடுக்கிறதுக்காக தான் அவர் அனுப்பியிருக்காங்க. அங்க இருந்த ஆனந்த போஸ்ங்கிற அந்த ஆளுநர் ராஜினாமா பண்ணிட்டாரு, பதவி விலகிட்டாரு. உடனே ஆர்.என். ரவிய அங்க அனுப்பிட்டு கேரளாவில் இருக்கிற ஆளுநர் கூடுதல் பொறுப்பா தமிழ்நாட்டையும் பார்ப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எவன் மோசமானவனோ அவனை அனுப்பிதான் மம்தா பானர்ஜிக்கு கொடைச்சல் கொடுக்கணும்னு இவர் கொடைச்சல் ஸ்பெஷலிஸ்ட். அதுக்காகவே இவர் அங்க அனுப்பியிருக்கிறாங்க. நம்ம விட நாகாலாந்து மக்கள் பல்லாம் பரவாயில்ல, அங்க விரட்டி விட்டாங்க. ஆனா நம்மளால விரட்ட முடியல. இப்ப அங்க போயிருக்காரு. நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா இது தன்மானம் சம்பந்தமான விஷயம். மகாத்மா காந்தியே மறுபிறப்பெடுத்து அவரை தமிழ்நாட்டுக்கு ஆளுநரா அனுப்பினா கூட ஏற்க முடியாது. மோசமான ஆளுநர் இல்ல, நல்ல மனிதர் என்றாலும் அவரை நாம ஏற்க முடியாது அப்படிங்கறத தான் நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நண்பர்களே, இந்த ஆளுநர்ங்கிற இந்த பதவி ஆங்கிலேயர்கள் காலத்தில் சென்னை பெருமாகாணம் உருவாச்சு. முதல்ல ஒரு கோட்டையை கட்டினான் பீச்சில், மதராசப்பட்டினம். அப்படியே அதுல வரவு செலவு பண்டக சாலை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு கவர்னரை போடுறான். பாம்பேக்கு ஒரு கவர்னர், கல்கத்தாவுக்கு ஒரு கவர்னர். இந்த 3 கவர்னரும் தனித்தனியா இருக்கானுவன். நிர்வாகத்துக்காக 3ஐயும் ஒன்னா இணைச்சு கல்கத்தாவில் இருக்கிறவன் கவர்னர் ஜெனரல், மற்றவங்கெல்லாம் அவனுக்கு கீழே என்று ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தான். கல்கத்தாவில் இருந்து வந்தான், பிற்காலத்தில் டெல்லிக்கு இடம் மாறுறான். அப்ப இந்த கவர்னர் ஜெனரல்ங்கிறவன் இவன் அதிகமான அதிகாரங்களை வச்சிருக்கிறான். கவர்னர் ஒரு மாகாண கவர்னருக்கும் மிக அதிகமான அதிகாரம் இருக்கு. ஏன்னா அவன் ஆட்சி செய்கிறான். கவர்னருக்கு தான் அதிகாரம், கவர்னர் ஜெனரலுக்கு அதிகாரம். அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, எல்லார்கிட்டையும் கோரிக்கைகள் வந்த உடனே 1909 மின்டோ மார்லி சட்ட திருத்தம், அதுல முஸ்லிம்களுக்கு கொஞ்சம் தனி இடம் கொடுக்கிறாங்க. முதலா 1919 மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டம் என்று ஒன்று கொண்டு வந்து, அப்பதான் முதலா தேர்தல் ஒன்று நின்று நீங்கெல்லாம் கொஞ்சம் அதிகாரங்களை பயன்படுத்துங்கன்னு இந்தியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறாங்க. அப்பதான் 1920 நீதி கட்சி இங்க பதவிக்கு வருது. சென்னை பெருமாகாணத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகாரத்தை அப்படி கொடுத்து, இந்த அதிகாரத்தை நீ பயன்படுத்து, மீதி மொத்த அதிகாரமும் கவர்னரின் கவுன்சில் நாங்க பயன்படுத்துவோம் என்று கவர்னர்கிட்ட அத்தனை அதிகாரமும் இருந்தது. நீதி கட்சிக்கு கிடைச்ச சொற்ப அதிகாரத்தை வச்சுதான் எல்லாருக்கும் படிக்க வைக்கிறது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பள்ளிக்கூடம் திறக்கிறது, இந்த இடஒதுக்கீடு கொண்டு வர்றது எல்லாம் செஞ்சாங்க. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த கவர்னருக்கு அதிக அதிகாரம் இருந்தது. 1935 ஆண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சட்டம்னு ஒன்று வந்தது. அப்பவும் மாநிலத்தில் அதிக பொறுப்புகளை எல்லாம் கொடுத்தாங்க. மத்தியில கவர்னர் ஜெனரல்கிட்ட எல்லா அதிகாரமும் இருந்தது. முக்கியமான அதிகாரம் மாநிலத்திலையும் கவர்னர்கிட்ட தான் இருந்தது. அப்ப 1919 அப்படிதான், 1935 அப்படிதான். கவர்னர் என்பவர் எல்லா அதிகாரத்தையும் வச்சிருந்தாரு. 1950 இந்திய குடியரசு சட்டம் எழுதப்பட்டது, நடைமுறைக்கு வந்துச்சு. 3 வருஷம் எழுதினாங்க. 1946 இந்தியா விடுதலை 47, அதன் பிறகு எழுதி
1949 நவம்பர் 26 எழுதி முடிச்சாங்க. 3 ஆண்டு காலத்துல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், வெள்ளக்காரன் ஆளும் போது அத்தனை அதிகாரத்தையும் வச்சிருந்தானே, அந்த கவர்னருக்கு டிஸ்கிரிஷனரி பவர்னு ஒன்று உண்டு. விருப்ப அதிகாரம். ஏன் இஷ்டயா, நான் முடிவெடுப்பையா, ஒருத்தனும் கேட்க கூடாதுங்கிறது அந்த டிஸ்கிரிஷனரி பவர். அந்த டிஸ்கிரிஷனரி பவர் இந்தியா விடுதலை அடைந்த பிறகு இன்னைக்கும் தொடருது. இன்னைக்கும் தொடருது. டிஸ்கிரிஷனரி பவர் அல்லது விருப்ப அதிகாரம் எப்படி தொடரலாம்? ஆளுநர் என்பவர் அப்ப இங்கிலாந்து அரசு நியமிச்சது. இன்னைக்கு ஆளுநரை டெல்லிக்காரன் அனுப்பி விடுறான். இவங்களுக்கு டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கு. அந்த பவரை வச்சுக்கிட்டு தான் உங்க மசோதாவை மடிச்சு பைக்குள்ள வைக்கிறது, பேண்ட் பாக்கெட்ல வைக்கிறது, மறந்துட்டேங்கிறது, கிடப்புல கிடக்குது. நான் கிடப்புல போட்டாலே அந்த மசோதா செத்து போச்சுன்னு அர்த்தம் என்று RN ரவி சொன்னாரு. இவ்வளவும் அந்த அதிகாரம் இருக்கு. இதெல்லாம் ஏத்துக்கிட்டு தான் நம்ம ஆட்கள் மந்திரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏத்துக்கிட்டு தான் நம்ம ஆட்கள் அரசியல் நடத்திக்கிட்டு கிடக்குறாங்க. அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும், இந்தியா 1947 சுதந்திரம் அடைக்குது. சரி, அங்க அரசியல் சட்டம் எழுதிக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தது. என்ன தெளிவா இருந்தாங்கன்னா, எந்த மாநிலமும் இந்தியாவில் இருந்து போயிடக்கூடாது. அதுக்கு ஒரே வழி, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய உரிமைகளை நாம கட்டுப்படுத்தி வைக்கணும், கொடுக்க கூடாது. மாநிலங்களுக்கு உரிமைகளை முழுமையா கொடுக்க கூடாது. இந்திய குடியரசு சட்டத்தில் மாநிலங்களுக்கு உரிமைகளை முழுமையா கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது. அவனை கண்காணிக்கிறதுக்கு, மாநிலங்களை கண்காணிக்கிறதுக்கு, அப்பப்ப கோல் சொல்றதுக்கு, அவனை முடக்கி போடுறதுக்கு நம்ம ஆளு ஒருத்தன் அங்க நிலையா இருக்கணும். அந்த ஆளுக்கு பேரு கவர்னர். அதே மாநிலத்துக்காரன கவர்னரா போடக்கூடாது. ஏன்னா அங்க இருக்கிற மாநில அரசாங்கமும் அந்த கவர்னரும் ஒத்து போயிட்டான்னா மோசம் ஆயிடும். டெல்லியோட கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாம போயிடுவான். அதனால எந்த மாநிலத்துக்கும் அந்த மாநில மொழிக்காரனை நாம கவர்னரா போடக்கூடாது என்று முடிவெடுத்து, இதெல்லாம் வஞ்சகம் இல்லையா? இதெல்லாம் வஞ்சகம் இல்லையா? இதெல்லாம் நியாயமா? இப்படித்தான் செஞ்சாங்க. 1947 ஜூன் 7 அரசியல் சட்டம் எழுதிக்கிட்டு இருந்த அந்த அவையில அதை பத்தி பேசுறாங்க. ஒரு மாநிலத்துக்கு தலைவரா யாரை வைக்கிறது? சரி, கவர்னரை வைப்போம். அதை யார் தேர்ந்தெடுக்கிறது? அந்தந்த மாநில அரசே தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. தமிழ்நாடா, சென்னை மாகாணமா? சென்னை மாகாணமே தேர்ந்தெடுக்கட்டுமேயா அவங்களுக்கான கவர்னரை என்று முடிவெடுத்தாங்க. அது யோக்கியமான முடிவு. ஆனா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சொல்லி இந்துத்துவவாதி, இந்து மத வெறியன், ஏராளமான பார்ப்பனர்கள் சமஸ்கிருத மந்திரம் சொல்ல அத சடங்குகள்லாம் பண்ணி குடியரசுத் தலைவர், முதல் குடியரசுத் தலைவர் ஆனாரே, அந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஆட்சேபனை சொன்னாரு. இது சரியா? அந்தந்த மாநிலமே அவங்களுக்கான கவர்னரை தேர்ந்தெடுக்க அனுப்புறது சரியா என்று கேட்ட உடனே மறுபடியும் விவாதிச்சாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, ஒரு மாநிலத்துக்கும் சட்டமன்றம் இருக்கு. அந்த சட்டமன்றம் 4 பேரை பட்டியல்ல அவங்க சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தி 4 பேர் பட்டியலை தயார் பண்ணட்டும். அதுல ஒருத்தரை குடியரசுத் தலைவர் கவர்னரா நியமிக்கட்டும் என்று அரசியல் சட்ட அவை முடிவெடுத்தது. இது 2வது கட்டம். அதன் பிறகு அதுல சொன்னாங்க,
அந்தந்த மாநிலங்களே தேர்தல் மூலமாக ஆளுநரை தேர்ந்தெடுக்கட்டும் என்று சொன்னாங்க. அதுல ஒருத்தர் சொன்னார், தேர்தல் மூலமாக அந்தந்த மாநிலம் கவர்னரை தேர்ந்தெடுக்கட்டும், ஆனா அந்த கவர்னரை சட்டமன்றத்தில் 2/3 உறுப்பினர்கள் வாக்களித்து நீக்குவதற்கு அதுல வாய்ப்பு இருக்கணும். ஒரு சட்டமன்றம் நினைச்சா அந்த கவர்னரை நீக்க முடியணும். 30 பேர் இருந்தா 20 பேர் ஆதரிச்சா நீக்கணும். அப்படி ஒரு ப்ரொவிஷனோட அந்தந்த மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கலாம் என்று முடிவெடுத்தாங்க. அப்ப சொன்னாங்க, ஐயோ அதுல ஒரு பிரச்சனை இருக்கேன்னா. என்னடா பிரச்சனைனா, தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான் எம்எல்ஏ, அதுல யாருக்கு ஆதரவு இருக்கோ அவங்க தான் முதலமைச்சர், அவங்க தான் அமைச்சரவை அமைக்கிறாங்க. அப்புறம் தேர்ந்தெடுத்து ஒரு கவர்னர் வந்தா தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்னர், தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள் அதிகார போட்டி வந்துடாதா? இந்த சிக்கலை எப்படி தீர்ப்பது? இந்த இப்ப பயப்படுறோம்ல நம்ம, ஆர்.என். ரவி போட்டி அரசாங்கம் நடத்துறாருல, போட்டி அரசாங்கம். அதுக்கு முன்னாடி உள்ள அந்த அவருமே என்ன செஞ்சார்னா, ஒரு மாவட்டமா போய் நேரடியா கவர்னரை கூப்பிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்றது, நேரடியா ஆய்வு செய்கிறது. இந்த சும்மா நியமனம் பண்ணப்பட்ட ஆசாமிகள் இன்னைக்கு போட்டி அரசாங்கம் நடத்துறாங்களே. ஐஏஎஸ் எல்லாம் வா, ஐபிஎஸ் எல்லாம் வா, உட்கார். நீங்கள்லாம் மத்திய அரசினுடைய ஊழியர்கள். மாநில அரசுக்காரன் சொல்லுவான், அதெல்லாம் கேட்கப்படாது. யார் சொல்றார்? ஆர்.என். ரவி என்று ஐஏஎஸ் ஐபிஎஸ் உட்கார வச்சு சொன்னாரே ஆர்.என். ரவி. இந்த வேலைய மக்கள் தேர்ந்தெடுத்தா அவன் பண்ணிடுவான், அதனால அனுமதிக்க கூடாது என்று அப்ப முடிவெடுத்தாங்க. மக்கள் தேர்ந்தெடுத்தவன் பண்ணக்கூடாதுனாங்க. இன்னைக்கு சும்மா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி டெல்லிக்காரன் அனுப்புனா அவர் இங்க வந்து போட்டி அரசாங்கம் நடத்துறாரு. ஜவஹர்லால் நேரு பேசினாரு கடைசியா 1949 மே 30 பேசுறாரு. மாநில அரசு ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒருவரைத்தான் கவர்னராக நியமிக்கணும், அவர் பொதுவானவராக இருக்கணும், அரசியல்ல நேரடியாக பங்கு பெறாதவராக இருக்கணும், வெளி மாநிலத்தவரை தான் கவர்னராக நியமிக்கணும், அறிஞர்களை நியமிக்கணும், அவர்கள் அரசோடு ஒத்துழைத்து சிறந்த நிர்வாகத்தை தருவார்கள், அப்படி செய்யலாம் என்று நேரு பேசினார். அதாவது மாநில அரசின் ஒப்புதல் அவங்க ஏற்கிறவங்களை தான் கவர்னராக நியமிக்கணும்னு யார் சொன்னா? ஜவஹர்லால் நேரு சொன்னாரு. இன்னைக்கு செய்தி என்ன வந்தது? மம்தா பானர்ஜி அதிர்ச்சி, ஆர்.என். ரவி வர்றது அவங்களுக்கு தெரியாது. மு.க. ஸ்டாலின் முதலமைச்சருக்கு மகிழ்ச்சி, அவர் போறது மு.க. ஸ்டாலினுக்கு முதல்ல தெரியாது, யாரையும் கேட்பதில்லை, அவங்களை நியமனம் பண்ணுவது. என்ன பேசப்பட்டதோ அதற்கு நேர் எதிராக அப்ப டிடி கிருஷ்ணமாச்சாரி சொன்னாரு, மாநில முதலமைச்சர்களின் ஒப்புதலை பெறுவது அவசியம், அதுக்கப்புறம் தான் ஒருத்தரை கவர்னரா நியமிக்கலாம். அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அதே சொன்னாரு. கடைசியில என்னாச்சு? கவர்னரை மத்திய அரசே நியமிக்கும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எந்த தகுதியும் இல்ல. 35 வயசா இருக்கா, இந்திய குடிமகனா, கவர்னரா போடு, எவன் கேட்கிறான் பார்த்துக்குவோம். யாருமே கேட்கல இல்ல. நாம அப்படித்தான் இன்னைக்கு அவங்களை நியமிச்சிருக்கிறாங்க. அப்ப இவர்கள் இந்த முறையில யார வேணாலும் கவர்னர் ஆக்குவாங்க. பாஜக ஆளாத மாநிலங்களை போன ஆண்டு ஒரு கணக்கெடுப்பு 17 பேர் RSS காரர்கள் கவர்னர்ல. வேணும்னே தான் போடுறான், நம்மை ஒடுக்குவதுதான் நோக்கம். அதனால இவர் நல்லவரு அவர் வல்லவர் எல்லாம் பார்க்க கூடாது. நீ யார் என்னை ஆளுவதற்கு? பெரிய நிர்வாகியா இருந்தா
உடனே ஆளுநரை அனுப்பியிருந்தாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு ஆளுநரை தமிழ்நாடு சட்டமன்றம் தேர்ந்தெடுக்கட்டும், தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கட்டும், அதை டெல்லிக்காரன் அனுப்பக்கூடாது. இந்த நிலையில்தான் அரசமைப்பு, இந்த ஆளுநர்கள் அரசமைப்பு சட்டத்து மேல உறுதிமொழி எடுத்துக்கிட்டு வராங்க. உறுதிமொழி எடுத்துக்கிட்டு வந்தீங்க என்ன செய்யறாங்கன்னா, மாநில அரசை முடக்குவது, அரசியல் சட்டத்தை முடக்குவது, சட்ட வடிவங்களுக்கு ஒப்புதல் மறுப்பது. நீங்கெல்லாம் தேர்தல் வருது, வாக்கு போட்டு எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்து அரசு அமைப்பீங்க பொதுமக்கள். ஆனா ஒரு ஆளுநர் உட்கார்ந்துகிட்டு அந்த மசோதாக்களை முடக்குவார். இது ஜனநாயக மறுப்பு இல்லையா? இது ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் இல்லையா? அவர் சொல்றாரு, ஆர்.என். ரவி சொன்னாரு, தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்லாதையா, தமிழகம்னு சொல்லு. உனக்கு என்ன தகுதி? நீ எப்படி தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லலாம்? சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் சூட்டணும்னு சொல்லி 76 நாள் பட்டினி கிடந்து செத்தே போனார். 1967 இந்த பெயர் மாற்ற தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிச்சு. 68 நவம்பர் 23 நாடாளுமன்றத்தில் கெஞ்சி கூத்தாடி அண்ணா வேண்டுகோள் வச்சு ஒரு பெங்கால் எம்பி அதற்காக பரிஞ்சு பேசி தமிழ்நாட தமிழ்நாடுன்னு அழைப்பதற்கு நீங்க சட்டம் இயற்றணும் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி அவன் கேட்கிறான், ஏன் தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்லணும்? அதுல உங்களுக்கு என்ன லாபம்? அவன் ஏங்க நீங்க நீங்க ராஜ்யசபான்னு கூப்பிடுறதுல உங்களுக்கு கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்டை ராஜ்யசபான்னு மாத்தினீங்களே, அதுல உங்களுக்கு என்ன லாபம்? பீப்புள்ஸ் ஹவுஸ நீங்க லோக்சபான்னு மாத்தினீங்களே, அதுல என்ன லாபம்? அதேதான் எங்களுக்கும் என்று அண்ணா பதில் சொன்னார். சிரமப்பட்டு கடைசியில் அந்த சட்டம் நிறைவேறி அதன் பிறகு 1969 பொங்கல் அன்னைக்கு ஜனவரி 14 அன்னைக்கு தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றமானது. அபிஷியலா நம்ம அதிகாரபூர்வமா எல்லாத்திலையும் உள்நாட்டிலும் இந்திய அளவிலும் இந்த ஒரு பேரை வாங்கிறதுக்கு அண்ணா எவ்வளவு சிரமப்பட்டிருக்கார், எவ்வளவு பேர் பாடுபட்டிருக்காங்க. இந்த அரசியல், அதாவது வரலாறு அறியாத சில ஆசாமிக பண்ற அலம்பல் இருக்குல்ல, மிக மோசமானது. அண்ணா தான் பேர் சூட்டினாரா? பாரதியார் அப்பயே பாடிட்டாரு, செந்தமிழ்நாடுன்னு போதின் இல்லைன்ட்டாரு. தமிழ்நாடுன்னு பாரதியாரே சொல்லிட்டாரு. பாரதியார் மட்டுமா சொன்னாரு? 11ஆம் நூற்றாண்டுல கூட தான் சொன்னாங்க. நும் நாடு யாதென்றால் தமிழ்நாடு என்றல்னு இளம்பூரனார் எழுதியிருக்காரு. ஏட்டுல இருக்குதுயா. ஆனால் அபிஷியலா அலுவல் ஆவணத்தில் கிடையாது. அந்த பேரை திரும்ப நிலைநாட்டிக் கொள்வதற்காக எவ்வளவு போராட்டங்கள் நடந்திருக்கு. அப்படியெல்லாம் உள்நாட்டு காமராஜர் சொன்னாரு, உள்நாட்டில் தமிழ்நாடுன்னு போட்டுக்குவோம், இந்தியா பூரா போற ஆவணத்தில் ரெக்கார்டுல தமிழகம்னு போட்டுக்குவோம்னு சொல்லி சில இடத்துல சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு கூட அந்த பேர் மாற்றத்துக்கு முன்னாடியே இருக்கும் காமராஜர் காலத்தில். அது நம்ம ஆசைக்கு உள்ளூர்ல பண்ணிக்கிறது. அதிகாரபூர்வமாக அண்ணா பெற்று தந்தார். இந்தியாவில் எல்லாத்தையும் இழந்துட்டு நம்ம எவ்வளவு பாடுபட வேண்டி இருக்கிறது என்று நான் புதுசா உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்க இந்த ஆளுநர்ங்கிற பதவி நிரந்தரமாக ஒழிக்கப்படணும். இந்த ஒரு நபரை மட்டுமே நான் உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். 1921 வந்தாரே ஆர்.என். ரவி, 1922 மட்டும்தான் அவரு ஆளுநர் உரையை படிச்சாரு முழுமையா. 23 படிக்கல, 24 படிக்கல, 25 படிக்கல, 26
முழுமையா படிக்கல. இந்த 5 வருஷத்துல ஒரு ஆண்டு மட்டும்தான் ஆளுநர் உரையை முழுமையா படிச்சாரு ஆர்.என். ரவி. ஒரு ஆளுநரின் வேலை என்ன? எழுதி கொடுப்பாங்க அரசாங்கம், இதுதான் எங்கள் கொள்கை, இதுதான் எங்கள் செயல் திட்டம், அதுதான் ஆளுநர் உரைன்னு பேரு. அதை எழுதுற உரிமை அமைச்சரவைக்கு தான் உண்டு. அது அதிகாரபூர்வமாக படிக்கிற வேலை மட்டும்தான் ஆளுநருக்கு. இல்ல எனக்கு பிடிக்காத வார்த்தையெல்லாம் இருக்கு, காமராஜர்னு இருக்கு, தந்தை பெரியார்னு இருக்கு, அண்ணான்னு இருக்கு, கலைஞர் கருணாநிதினு இருக்கு, சமூக நீதினு இருக்கு, சமத்துவம் இருக்கு, நான் அதை படிக்க மாட்டேன், அதை விட்டுட்டு தான் படிப்பேன் என்று சொல்ல எந்த ஆளுநருக்கும் உரிமை கிடையாது. இந்த மைக் இருக்கு, நான் என்ன பேசுறேனோ இததான் இது உங்ககிட்ட எடுத்துக்கிட்டு போனோம். நான் ஒண்ணு சொல்ல, இந்த மைக் ஒண்ணு பேச முடியாது. அமைச்சரவை தயாரித்த அந்த உரையை அப்படியே வாசிக்க வேண்டும், அதுதான் மரபு. தன் விருப்பம் போலெல்லாம் செய்ய முடியாது. ஆனா அவர் சொல்றாரு, இது 2024 சொன்னாரு, தகவல் பிழையாக இருக்கிறது, தார்மீக பிழை இருக்கிறது, அரசியல் சட்டத்துக்கு ஏற்க முடியாதது இருக்கிறது, ஆகவே நான் படிக்க மாட்டேன். தேசிய கீதத்தை நீ பாடல, தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னாடி பாடல, அப்புறம் தமிழ்தாய் வாழ்த்து பாடின உடனே நீ தேசிய கீதத்தை பாடல, அதனால நான் வெளிநடப்பு செய்கிறேன். நீங்கள் ஒன்று மரபு என்று இங்கு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, சட்டப்படியானது. அதுல வேணும்னே பிரச்சனை பண்றது. கவுண்டமணி ஒரு படத்துல செய்வார்ல, கல்யாணத்தை நிறுத்தணும்ட்டு வந்து ஒரு முழு செங்கலை சோத்துக்குள்ள தூக்கி வச்சுக்கிட்டு, கல்லு கிடக்குதுயா சோத்துல, கை எடறுதியாம்பார்ல. இதே மாதிரி குற்றத்தை மெனக்கிட்டு கண்டுபிடிச்சு பிரச்சனை பண்றது, மசோதாவை முடக்கி போடுறது, இதெல்லாம் தான் இவங்க செஞ்சிருக்காங்க. ஆளுநர் இருப்பதற்கு என்ற தார்மீக உரிமையும் கிடையாது. 10 மசோதாவை முடக்கி போட்டிருந்தாரு ஆர்.என். ரவி. தமிழ்நாடு அரசு ஓடிச்சு உச்ச நீதிமன்றத்துக்கு. அந்த ஏங்க உங்களுக்கு தர வேண்டிய அரிசிய 10 மாதம் முடக்கி போட்டா பரவாயில்லையா? அப்ப கோபம் வரும்ல. முக்கியமான சட்டங்கள் 10 சட்டத்தை ஆர்.என். ரவி முடக்கி போட்டாரு. எல்லாம் கம்முன்னு இருக்கிறீங்க. இதுல ஆர்.என். ரவியோட இணக்கப்பாடு, அப்புறம் அவர் எதை ஆதரிக்கிறாரோ அந்த கட்சி கூட அலையன்ஸ், அதனுடைய விளைவுகள் என்னங்கிறதெல்லாமும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப 2025 ஏப்ரல் மாதம் உச்ச நீதிமன்றம் சொன்னிச்சு, இந்த மசோதாவெல்லாம் ஆளுநர் தன் விருப்பப்படி எல்லாம் முடக்கி போட முடியாது. 1 மாதத்துல கையெழுத்திடணும். குடியரசுத் தலைவராக இருந்தா 3 மாதத்துல கையெழுத்திடணும். இங்க அதிகாரம் என்பது அமைச்சரவைக்கு தான், ஆளுநருக்கு கிடையாதுன்னு தெளிவுபடுத்திட்டாங்க. நல்ல தீர்ப்பு அது. ஆனா திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர், அவங்க உடனே ஒரு 14 கேள்விகளுக்கு விளக்கம் கேட்டு அனுப்பினாங்க. அவரு கவாய் உள்ளிட்ட உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி 5 பேரு, அவங்க கடைசியில விளக்கம் சொன்னாங்க. அதுல அது காலக்கெடு வைக்க முடியாது, ஆனால் அதிகாரத்துல டிரைவர் சீட்ல இருக்கிறது அமைச்சரவை தான் அப்படிங்கறத தெளிவுபடுத்திச்சு. நண்பர்களே, எவ்வளவு காலம் இது மாதிரி நாம மாரடிக்க போறோம்? அவன் எதுக்கு ஒரு ஆளுநர் நம்ம ஆளணும்? ஆளுநர் எதுக்கு நம்ம ஆளணும்? ராமரோட செருப்பு எதுக்கு நம்ம ஆளணும்? நமக்கு என்ன தகுதி இல்லை? நாம ஒரு தேசிய இனம். உலகம் போல 193 நாடு இருக்குங்க. அந்த 193 நாடுல ரோம் தவிர பாலஸ்தீனம் பாவம் இன்ன வரைக்கும் இன்னும் அங்கீகரிக்கப்படல. 191 நாடு இருக்கு, இந்தியா உள்பட. எல்லாமே ஒரு தேசிய இனம் என்றால் நிலப்பரப்பு இருக்கு, மொழி இருக்கு, தனக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது, தான் ஒரு இனம்ங்கிற உளவியல் இருக்கு,
தனி நாடு வச்சுக்கோடா என்று இன்டர்நேஷனல் காவனன்ட் இருக்கு, டெக்ளரேஷன் இருக்கு, ஐநா அறிக்கை இருக்குது. அவன் சும்மா 5 லட்சம் 3 லட்சத்தை வச்சுக்கிட்டு தனி நாடு வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். 1 கோடி பேர் உள்ளவன்லாம் தனி நாடு ஆயிட்டான். 20 லட்சம் உள்ளவன்லாம் தனி நாடு ஆயிட்டான். தமிழ்நாடு அடுத்த கவர்னர் யாரு வரப்போறாங்களோ ஐயா இங்கதான் வருவாங்கன்னு கையை கட்டிக்கிட்டு ஏர்போர்ட்ல போய் நிக்கிறிய, நீ எப்பேற்பட்டவனா இருப்ப? எந்த ஆளுநரையும் ஏற்க முடியாது. இந்த நாடு ஜனநாயக நாடுன்னா, ஜனநாயகம் என்பது என்ன? மக்கள் அதிகாரம்னு அர்த்தம். மக்களுக்கு அதிகாரம், அதுதானே ஜனநாயகம். அப்ப இந்த மக்கள் தானே தீர்மானிக்கணும். ஆளுநர் மக்கள் விருப்பப்படி இல்லை, மாநில விருப்பப்படி இல்லை. ஒரு மக்களின் பிரதிநிதிகள் இருக்கிற அவையில மக்களின் ஆதரவை பெற்ற அமைச்சரவை எழுதின ஆளுநர் உரைய படிக்க கூட மாட்டேங்கிறார்னா அவர் ஜனநாயக எதிரி, ஜனநாயகத்துக்கு விரோதி, இந்த மக்களுக்கு எதிரி. இந்த அரசு முறை மக்களுக்கான எதிரான விரோதியான ஒரு அரசு முறை. அந்த கூறு நீக்கப்பட வேண்டும். ஒரு மொழி இனமும் தனித்தனி குடியரசுகளாக இந்தியாவில் ஒரு கூட்டமைப்பாக இருக்கிறதுங்கிறத யாருமே ஆட்சேபிக்கல. முழு உரிமை பெற்ற அமைப்புகளாக குடியரசுகளாக இந்தியா என்பது மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அதனுடைய தொடக்கம் என்பது ஆளுநர் நீக்கம். ஆளுநரை ஏற்பது என்பது அடிமைத்தனத்தை ஏற்பதுன்னு அர்த்தம். நமக்கு தன்மான உணர்ச்சி குறைவுன்னு அர்த்தம். அவர் யார் ஒரு ஆளுநர், நம்ம ஏன் ஆளணும் என்று கேட்பதுதான் பிரச்சனைக்கான தீர்வினுடைய தொடக்கம். கடைசியா சொன்னார் போன இந்த சட்டமன்ற கூட்டத்தில் ஆளுநர் வெளியேறின சொன்னார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னார், இனிமேல் ஆளுநர் உரையே கிடையாது என்று நாம் சட்ட திருத்தம் கோர வேண்டும் சொன்னார். நாம என்ன கேட்கிறோம்? ஆளுநர் உரையே வேண்டும் என்பதல்ல, ஆளுநரே வேண்டாம் என்று அந்த திசையில் எல்லா மாநிலங்களும் பயணிக்க வேண்டும். அரசியல் கட்சி தலைமைகள் எல்லாம் இந்த கோரிக்கையை கொஞ்சம் நீங்க பரிசீலிங்க. எதிர்கட்சியா நின்று சண்டையெல்லாம் போடுங்க, யார் வேணாலும் பதவிக்கு வாங்க. ஆனா தன்மான அரசியல்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தானே. தமிழ்நாட்டில் தன்மான அரசியல் நடத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி, மாநிலங்களுக்கு ஆளுநர்கள் தேவையில்லை, எந்த மாநிலத்திற்கும் தேவையில்லை என்பதை வலியுறுத்தி, இது எங்கள் குரலாக இருக்கக்கூடாது, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களின் குரலாக இது மாற வேண்டும். அப்போதுதான் கோரிக்கை வெற்றியடையும் என்பதை வலியுறுத்தி என்னுடைய நிறைவுரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.